அண்ட் இப்போ வந்து நம்ம லாகின் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் என்னுடைய ஹெட்டிங் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம், இதில் வந்து நான் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பேஜ் login.aspx அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல், செலக்ட் மாஸ்டர் பேஜ். இந்த இடத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கிளிக் பண்ணுறேன். என்னுடைய மாஸ்டர் பேஜை நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் எப்போதும் பண்ணுற மாதிரி என்னுடைய கண்டென்ட் 2க்குள்ள நான் ஒரு டிவிஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் என்னோடய டிவிஷனுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் என்டர் தட்டிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய லாகின் கண்ட்ரோலை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டூல் பாக்ஸில் போனீங்கன்னா என்னோடய லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி டேப்ஸ் இருக்கும். இந்த லாகின் டேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துலையே இது லாகின் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காம்பனண்ட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னோடய பேஜில் நான் போடுறேன். ஜஸ்ட் நான் இதை கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். அண்ட் அதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஸ்மால் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆட்டோ ஃபார்மேட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஸ்டைலை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் ஓகே பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃபால்ட்டாக சம் கண்ட்ரோல்ஸ் வந்துடுச்சு. ஐ மீன் ஒரு லுக் இருக்கும். அண்ட் இப்போ இதை நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர், அண்ட் அப்படி இல்லைன்னா debug, start without debugging. oops, ஸோ நம்மளுடைய வேறு ஃபைல் ஏதோ எரர் இருக்கா, ஜஸ்ட் நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு லாகின் ஸ்க்ரீன் இருக்கும். அண்ட் இதில் நல்லா கவனிங்க, என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோக்கு வரேங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல app_data பட்டன் கிளாஸ் டேட்டா ஹேண்ட்லிங் தான் ஃபோல்டர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோல்டர் வந்து இப்போ கிரியேட் ஆக போகுது. ஸோ அந்த ஃபோல்டரை என்ன ஃபோல்டர்ன்றதை காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சேன். இப்போ ஒரு நியூவாக ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆக போகுது. அது என்ன ஃபோல்டர்ன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, என்னுடைய இந்த லாகின் பேஜ் மூலியமாக தான். ஸோ அந்த ஃபோல்டர் வந்து விஷுவல் ஸ்டுடியோ ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணும். அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், சும்மா இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். என்னோட யூசர் நேம் மாற்றுறேன், ஜஸ்ட் ஆன்லைன் ஸ்மார்ட் எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்னுடைய பாஸ்வேர்ட் ஜஸ்ட் 1 2 3 4 5 6. அண்ட் இப்போ நான் வந்து இதில் லாகின் கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட் நோ. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஐ மீன் லோட் ஆகிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிகிற வரைக்கும் அதை விட்டுருங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யுவர் லாகின் அட்டெம்ப்ட் வாஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல், ப்ளீஸ் ட்ரை அகைன் அப்படின்னு இந்த ஸ்க்ரீன் சொல்லுது. அண்ட் இப்போ இந்த ஸ்க்ரீனை ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணிக்கிங்க. உங்கள் ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் வந்து ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ எந்த ஒரு ஃபோல்டரும் இல்லை, ஒரே ஒரு ஃபோல்டர் வந்து புதுசாக கிரியேட் ஆக போகுது. நான் வந்து என்னுடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த app_dataன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ASP.NET DB.MDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும். ஆக்சுவலி இந்த டேட்டாபேஸ் ஃபைலில் தான் நம்முடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த டேட்டாபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன். பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த லாக் ஃபைல் மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த டேட்டாபேஸ்க்கு உள்ளே தான் நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், நம்மளுடைய கீ எல்லாமே இந்த ஒரு டேட்டாபேஸ்க்கு உள்ளே தான் இருக்கும். ஜஸ்ட் இப்போ வந்து என்னுடைய இந்த எரரை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகலாம். எப்படி ஒரு இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.